Where we stopped in last class? Bearing capacity basic intro முடிச்சிட்டோம் சார். Up to allowable bearing capacity இருக்கும் சார். Points எழுதிட்டீங்களா? Points எழுதிட்டீங்களா? Yes sir, yes sir. எது வரைக்கும் points எழுதிருக்கீங்க? Safe bearing capacity. Okay. Okay, fine. So we'll continue now. JDU எப்படி இருந்தது? எப்படி பண்ணீங்க எல்லாம்? JD exam எப்படி போனது விஷ்ணு? How was JD exam? ஈஸியா இருந்ததா? இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு சார். Question level ஈஸி தான் சார். பட் நான் இன்னும் எஃபெக்டிவா another subject estimation, building material, CPM லாம் நல்லா படிச்சிருந்தா போட்டுக்கலாம் சார். Easy for that. Okay, okay. GS எப்படி பண்ணீங்க? சார் எனக்கு ஆப்டில மிஸ்டேக் வந்துச்சு சார். கொஞ்சம் ட்ரிக்கா தான் சார் கேட்டிருந்தாங்க. மாடரேட் லெவல் சார். Okay, let us start. மத்தவங்க ரெக்கார்டிங் பார்த்துக்கிட்டோம். Okay. So net allowable bearing pressure ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். So net allowable bearing pressure. So net allowable bearing pressure ன்ற எந்த கிரைட்டீரியா வச்சு டிசைட் ஆகும்? ரெண்டு கிரைட்டீரியா வச்சு டிசைட் ஆகும். கரெக்ட்டா? எந்தெந்த கிரைட்டீரியா டிசைட் ஆகும்? சேஃப் பண்ணு. என்னமா? சேஃபா சார். Safer. So smaller of net safe bearing capacity அப்படி இல்லைன்னா net safe settlement pressure. கரெக்டா? net safe settlement pressure. Safe settlement pressure. The net safe bearing capacity ன்றது என்ன? What is net safe bearing capacity? அந்த net pressureல soil வந்து shearல fail ஆகாது. கரெக்டா? shearல fail ஆகாது. கரெக்டா? அதுதான் net safe bearing capacity. net safe settlement pressureனா அந்த pressureல net pressureல soil வந்து allowable settlement exceed பண்ணாது. கரெக்டா? Yes sir. Okay, so இதுல வந்து எது லீஸ்டா இருக்கோ அதுதான் என்ன? whichever is least net allowable bearing pressure. whichever is least அதுதான் என்ன? net allowable bearing pressure. Okay, important. So அடுத்து, so அப்ப shear failure இருக்க கூடாது, settlementம் எக்ஸசிவா இருக்க கூடாது. கரெக்ட்டா? So this is the condition. So நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கேன். ஒரு let us assume a scenario where the bearing capacity of soil is 0. சரியா? இந்த soilக்கு bearing capacity இல்ல. ஒரே நிமிஷம் இருங்க, ஹெட்செட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். Am I audible? நான் பேசுறது கேக்குதா? Audible sir. Am I audible? Yes sir, yes sir. Audible sir. நீங்க okay, fine. So bearing capacity 0 அப்படி வச்சுக்கலாம். அப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்? We can listen here. So bearing capacity 0, but இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து கட்டணும் அப்படின்னா is it possible by foundation? என்ன ஃபவுண்டேஷன் கொடுக்கணும்? ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்காரு. bearing capacity pile foundation sir? No, not pile. Raft foundation. Correct? So we should provide raft foundation. So raft foundation கொடுக்கணும். So raftனா என்ன கான்செப்ட்னா அந்த ஸ்ட்ரக்சரோட ஒன்னு பிரஷர் இல்ல லோடு ரெண்டு ஒண்ணுதான். ஸோ வெயிட் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஃபார் எக்ஸாம்பிள் 100 டன்னுக்கு ஒரு பில்டிங் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? கீழே வந்து இந்த 100 டன் சாயில் என்ன பண்ணணும்? எக்ஸ்கவேட் பண்ணி வெளியில எடுக்கணும். கரெக்டா? வெளியில எடுத்துட்டு என்ன பண்ணுவோம்? ஸோ இப்போ வெளியில எடுத்துட்டீங்கன்னா இங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து இங்க சாயில் இருந்தது, இந்த சாயில் இருந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் இருக்கு. புரியுதா? ஸோ இப்போ அந்த கீழே இருக்க சாயிலுக்கு ஒரே மாதிரி தானே இருக்கு. இதுக்கு முன்னாடி மேல சாயில் இருந்தது, இப்போ சாயிலுக்கு பதிலாக இந்த பில்டிங் இருக்கு. ஸோ அப்போ ஒரே போர்ஷன் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அந்த சாயில். என்ன சொல்றது புரியுதா? ரெடிமே பாயிண்ட். ஸோ அதுதான் ராப்ட் ஃபவுண்டேஷன். அப்படின்னா நம்ம இதை வச்சு சொல்லலாம். ஸோ நெட் ப்ரெஷர்ன்றது என்ன? Q by A
மைனஸ் காமா டி. சரியா? ஸோ அப்போ Q by A is equal to gamma D. சார் அப்படின்னா என்ன சார்? லோட் பை ஏரியா ப்ரொடியூஸ் பை ஸ்ட்ரக்சரும் இந்த காமா டின்றது என்ன, எந்த அளவுக்கு நம்ம தோண்டி எடுக்க போறோம், இது ரெண்டுமே ஈக்குவல். கரெக்டா? அப்படி சொல்லலாமா? சொல்லுங்கப்பா. சி லோட் பை ஏரியா. ஸோ இது எவ்வளவு ப்ரெஷர் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதே அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம், அதே அளவுக்கு ப்ரெஷரை சாயில் ப்ரொடியூஸ் பண்றதை நம்ம தோண்டி எடுத்துடணும். புரியுதா? காமா டின்றது என்ன, எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ். கரெக்டாப்பா? சார் ஃபார் எக்ஸாம்பிள் 1000 கிலோ பாஸ்கல் அப்படின்னா இது 1000 கிலோ பாஸ்கல் அளவுக்கு நம்ம தோண்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், அழகா அந்த ராஃப்ட் ஃபவுண்டேஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஓகே, தட் இஸ் a கான்செப்ட். சோ இத ராஃப்ட் ஃபவுண்டேஷன் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் இப்ப டைப்ஸ் ஆஃப் ஷியர் ஃபெயிலியர் போலாம். டைப்ஸ் ஆஃப் ஷியர் ஃபெயிலியர் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜெனரல் ஷியர் ஃபெயிலியர் இருக்கு, ஜெனரல் ஷியர் ஃபெயிலியர், லோக்கல் ஷியர் ஃபெயிலியர், அடுத்து வந்து பஞ்சிங் ஷியர் ஃபெயிலியர், தேர்ட் ஒன் வந்து பஞ்சிங் ஷியர் ஃபெயிலியர். ஸோ இப்போ ஜெனரல் ஷியர் ஃபெயிலியர் அப்படின்னா சாயில் எப்படி பிஹேவ் ஆகும் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஸ்டார்ட் வித் பஞ்சிங் ஷியர் ஃபெயிலியர். ஸோ இதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குன்னா ஃபவுண்டேஷன் ஸ்லைட்டா கீழே வந்து டிஸ்பிளேஸ் ஆகும். புரியுதா? ஒரு டவுன்வர்ட் மூவ்மெண்ட் இருக்கும். அது இல்லாம அட்ஜசென்ட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல ஃபவுண்டேஷன் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சாயில் வந்து வெளியில இது மாதிரி என்ன ஆகும், ஹீவ் ஆகும், பல்ஜ் அவுட் ஆகும். ஸோ அப்ப ஜெனரல் ஷியர் ஃபெயிலியர்ல ஃபவுண்டேஷனும் கீழே இறங்கும், அதே மாதிரி ஃபவுண்டேஷன் பக்கத்துல சாயிலும் பல்ஜ் ஆகும். சரியா? ஸோ இது எங்க சார் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, this occurs in medium dense sand, medium dense sandல நடக்கும். அப்புறம் it also occurs in clays of medium consistency. சரியா? ஸோ இங்க ஸோ இந்த டைப் ஆஃப் சாயில தான் ஜெனரல் ஷியர் ஃபெயிலியர் நடக்கும். ஸோ அப்போ ஜெனரல் ஷியர் ஃபெயிலியர்ல என்ன அப்சர்வ் பண்றீங்க, இந்த ஃபவுண்டேஷன் வந்து கீழே இது மாதிரி இறங்கும், அடுத்து வந்து இந்த சாயில் வந்து பல்ஜ் அவுட் ஆகும். புரியுதா? இந்த மாதிரி இருந்ததுன்னா ஜெனரல் ஷியர் ஃபெயிலியர். இஸ் இட் கிளியர்? சொல்லுங்கப்பா. எஸ் சார். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஃபெயிலியர் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஃபெயிலியர் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் ஷியர் ஃபெயிலியர். லோக்கல் ஷியர் ஃபெயிலியர். அப்போ லோக்கல் ஷியர் ஃபெயிலியர் அப்படின்னா, சாரி ஒன்ஸ் அகைன், இந்த ஜெனரல் ஷியர் ஃபெயிலியர் வந்து எங்க நடக்கும்? ஒன்ஸ் அகைன், ஜெனரல் ஷியர் ஃபெயிலியர் பார்த்து சொல்லிட்டேன், வில் அக்கர் இன் டென்ஸ் சாண்ட் அண்ட் ஸ்டிஃப் கிளே. டென்ஸ் சாண்ட் அண்ட் ஸ்டிஃப் கிளேல தான் நடக்கும். கரெக்டா? ஸோ நான் மாத்திட்டேன், மீடியம் இதுல ரொம்ப ஸ்டிஃபா இருக்க சாயில தான் ஜெனரல் ஷியர் ஃபெயிலியர் நடக்கும். ஸோ இப்போ லோக்கல் ஷியர் ஃபெயிலியர் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செட்டில்மெண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும் கம்பேரிட்டிவா. செட்டில்மெண்ட்னா அந்த ஃபவுண்டேஷன் கொஞ்சம் அதிகமா செட்டில் ஆகும். ஓகே, ஆனா ஹீவிங் வந்து லைட்டா இருக்கும் பட் ஆனா கம்மியா இருக்கும். ஓகே, கன்சிடரபிள் ஹீவிங் இருக்கும். அது எப்பனா நல்லா செட்டில் ஆன பிறகு. ஸோ இந்த டைப் ஆஃப் ஃபெயிலியர்ல தான் எங்க நடக்கும் அப்படின்னா, மீடியம் dense sand and clay of medium consistency. Okay, so இதுதான் லோக்கல் ஷியர் ஃபெயிலியர். இப்போ லாஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பஞ்சிங் ஷியர் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பஞ்சிங் ஷியர் ஃபெயிலியர் அப்படின்னா, பஞ்சிங்னா என்னப்பா? வாட் இஸ் பஞ்சிங்? பஞ்சிங்னா என்ன? என்னமா? force applied on the soil, sir. இந்த ஃபவுண்டேஷன் அப்படியே என்ன ஆகும்? Dump out. உள்ள அப்படியே ரொம்ப செட்டில்மெண்ட் மட்டும் இருக்கும், எந்த ஒரு ஹீவிங்கும் நடக்காது. நோ ஹீவிங்.
ஸோ அது பஞ்சாய் உள்ள போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து பஞ்சிங் ஷியர் ஃபெயிலியர். இது எங்க நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இஸ் அக்கர் இன் கேஸ் ஆஃப் லூஸ் சாண்ட் ஆர் சாஃப்ட் கிளே. லூஸ் சாண்ட் நடக்கும், அப்படி இல்லைன்னா சாஃப்ட் கிளேல நடக்கும். இஸ் இட் கிளியர்? இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் ஃபெயிலியர். புரிஞ்சுக்காமோ? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் போகலாம். இப்போ ஜென்ரல் ஷியர் ஃபெயிலியருக்கும் லோக்கல் ஷியர் ஃபெயிலியருக்கும் ஒரு சில கிரைட்டீரியா இருக்கு, அது பார்க்கலாம். ஸோ ஃபார் ஜென்ரல் ஷியர் ஃபெயிலியர், ஃபார் லோக்கல் ஷியர் ஃபெயிலியர். ஜென்ரல் ஷியர் ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா phi is greater than 36 degree. லோக்கல் ஷியர் ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா phi வந்து 28 டிகிரியோட கம்மியா இருக்கணும் ஆயிலுக்கு. ஸோ இதுக்கு வந்து ஃபெயிலியர் ஸ்ட்ரெயின்ல இருக்க ஃபெயிலியர் வந்து should be less than 5%. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 10 to 20%. ஸோ அடுத்து இங்க ரிலேட்டிவ் டென்சிட்டி வந்து it should be greater than 70%. Here it should be less than 20%. So next porosity. Porosity கிடையாது, ஸ்டாண்டர்ட் penetration நம்பர் n வந்து greater than 30, n வந்து less than 5. So void ratio must be less than 0.55. இங்க வந்து பாத்தீங்கன்னா 8.8 சார். greater than 0.75. ஸோ இந்த கண்டிஷன்ல இருந்தா இந்த ஃபெயிலியர் நடக்கும் அப்படின்றது ஒரு ப்ரிசெப்ஷன்ல வச்சிருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் ஹேவ் a look at this. கேட்க மாட்டாங்க, பட் ஹேவ் a look at this. ஓகே, ஸோ எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க, டிஎன்பிசியில தான் கேட்போம் அந்த மாதிரி இது. ஓகே, ஸோ அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கைன்ஸ் தியரி. ஸோ ரேங்கைன்ஸ் தியரி, ஸோ மினிமம் டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷனுக்கு வந்து ரேங்கைன்ஸ் தியரி என்ன சொல்றாரு அப்படின்னா Q by gamma into 1 minus sin phi by 1 plus sin phi the whole square. சரியா? ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பிரஷன். ஸோ ஒரு சில நேரத்தில் எக்ஸாம்ல என்ன கேட்பானா டைரக்டா இன்டென்சிட்டி எல்லாம் கொடுத்துட்டு ரேங்கைன்ஸ் தியரி வச்சு மினிமம் டெப்த் கண்டுபிடிக்க சொல்லுவோம். அப்ப நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். நீங்க நார்மலா யூஸ் பண்ற சிஎன்சி பிளஸ் காமா டி என் கியூ பிளஸ் காமா பி என் காமா, இதெல்லாம் நார்மலா யூஸ் பண்றது, இது யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ரேங்கைன் தியரி அப்படின்னு சொன்னா யூ ஷுட் யூஸ் திஸ் ஈக்குவேஷன். ஓகேவா? என்ன சொல்றேன்னு புரியுதா? ரேங்கைன் தியரி வச்சு டெப்த் கண்டுபிடிங்க அப்படின்னா யூ ஷுட் யூஸ் ஒன்லி திஸ் ஈக்குவேஷன். இஸ் இட் கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் போலாம், வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். ஸோ எல்லாரோடையும் கொஸ்டின் இதுல இருந்து தான் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன தியரின்னு பார்த்தீங்கன்னா டெர்சாகிஸ் தியரி. ஸோ டெர்சாகிஸ் தியரி டிஆர்பி பத்தி ஏதாவது அப்டேட் வந்துச்சாமா? அனிதா, எனி அப்டேட்? எனி அப்டேட் ரெகார்டிங் டிஆர்பி? ரம்யா, விஷ், பூபதி, ஏதாவது அப்டேட் வந்ததா? நோ சார். ஓகே, ஸோ இப்ப டெர்சாகி வந்து ஒரு சில அசம்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா பூட்டிங்கோட பேஸ் வந்து ரஃப் அப்படின்னு அசியூம் பண்ணியிருப்பாங்க. டிப்ஸ் ஆஃப் ஃபெயிலியருக்கு அப்புறம் என்ன சார் டீச் பண்ணீங்க எனக்கு? எதுக்கப்புறமா ஜெனரல் லோக்கல் பஞ்சிங் ஷியருக்கு அப்புறம் அந்த டேபிள் சார் பாத்தீங்களா? அதுக்கப்புறம் சார் அதுக்கப்புறம் ரேங்கைன்ஸ் தியரி ஃபார்முலா மட்டும் சொன்னார். ஓகே 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 சார். Q by gamma into 1 minus sin phi by 1 plus sin phi the whole square. So போட்டீங்கன்னா உங்களுக்கு மினிமம் டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன் கிடைச்சிடும். ஓகே சார், ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஸோ அடுத்து டெர்சாகி தியரி பார்க்கலாம். டெர்சாகி தியரி படி என்ன அசியூம் பண்ணார் அப்படின்னா ஃபூட்டிங்கோட பேஸ் இல்ல, ஸோ இந்த பேஸ் வந்து
இதை ரஃப் அப்படின்னு அசியூம் பண்ணாரு. அப்புறம் டெஸ்டாகி தியரி வந்து ஷாலோ ஃபவுண்டேஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். You can use Tersagi theory only for shallow foundation. Okay, so shallow foundation தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்து shear strength of soil வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா மூர் கூலும் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்றாங்க. Okay, that is based on மூர்ஸ் கூலும் ஈக்குவேஷன். ஸோ ஃபூட்டிங் எல்லாமே கண்டினியூஸ் ஃபூட்டிங். ஓகே, they assumed as continuous footing. ஸோ அடுத்து என்ன அசம்ஷன்ஸ்னா இந்த ஃபவுண்டேஷன் அவங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த ஃபவுண்டேஷனுக்கு மேல இருக்க சாயில, ஓகே, இந்த ஃபவுண்டேஷனுக்கு மேல இருக்க சாயில அவங்க எடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலண்டா என்ன பண்ணலாம், ஈக்குவலண்டா சர்சார்ஜ் கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்றாங்க. புரியுதா? சாயில ரிமூவ் பண்ணிட்டு ஈக்குவலன்ட் சர்சார்ஜ் காமாடி. ஈக்குவலன்ட் சர்சார்ஜ்னா அதே லோடுக்கு ஈக்குவலண்டா நீங்க என்ன வேணா அப்ளை பண்ணிக்கலாம். ஆர் கெட்டிங் மை பாயிண்ட்? ஓகே, that can be done. So என்ன ஃபெயிலியர் Tersagi தியரி பாத்தீங்கன்னா that is based on general shear failure. ஓகே, so general shear failureல தான் இந்த Tersagi ஈக்குவேஷன் வந்து டெரைவ் பண்ணிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த 3 ஜோன் இருக்கு, 3 ஜோன் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, 3 ஜோன் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்றத காட்டுறேன். இல்லையா? ஸோ அப்ப இது எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு வெட்ஜ் கீழே வந்து ஒரு வெட்ஜ் ஃபெயிலியர் அப்படி அசியூம் பண்றாங்க. ஓகே, ஸோ அகைன் திஸ் இஸ் zone 1. Again I'll change the color. ஸோ இதெல்லாம் வந்து he is assuming. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபெயில் ஆகும் அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் திஸ் லைக் ஸ்பைரல் ஆர்க். ஓகே, so this is zone 2. And again finally zone 3. Okay, so the zone 1 வந்து elastic zone. Zone 1 is elastic zone. Zone 2 is radial shear zone. Zone 3 is Rankine's passive zone. Rankine's passive zone. சரியா? ஸோ அப்ப இதை வந்து எலாஸ்டிக் ஜோன்னு சொல்றாங்க இந்த ஃபெயிலியரை. அடுத்து கட்டா இந்த zone 2 ரேடியல் ஷீர் ஜோன் சொல்றாங்க. ஓகே, அண்ட் திஸ் இஸ் நோன் அஸ் Rankine's passive zone. ஓகே, ஸோ இப்ப Tersagi வந்து ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாரு. என்ன அப்படின்னா QU is given by CNC plus gamma D NQ plus gamma D NQ plus 0.5 B gamma and N gamma. Okay, so this is the general equation. இதுல NCU NQ N gammaன்றது எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா NCU NQ and N gamma is based on angle of internal friction. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃபிரிக்ஷனை பொறுத்து இந்த NCU NQ N gamma வந்து மாறும். ஓகேவா? ஸோ இப்போ QNU வேணும் அப்படின்னா என்ன பண்ணும்? QNU மைனஸ் gamma D. கரெக்டாப்பா? சொல்லுங்கப்பா. எஸ் சார். ஸோ அப்ப மைனஸ் gamma Dனா இதை ரெண்டுத்தையும் கோரிலேட் பண்றேன். ஸோ gamma D NQ மைனஸ் gamma D. ஸோ அப்ப gamma D வெளில எடுத்துட்டோம்னா NQ மைனஸ் 1 எழுதிடலாமா? சொல்லுங்கப்பா. எஸ் சார். ஸோ அப்ப what is the equation for QNU? CNC plus gamma D NQ minus 1 NQ minus 1 plus 0.5 B gamma கரெக்டா? கரெக்டாப்பா? சொல்லுங்க. Yes, sir. ஸோ சார். இப்போ அடுத்து வந்து QNS வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? டிவைட் திஸ் பை
ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. அடுத்து QS வேணும் அப்படின்னா QS வேணும்னா என்ன பண்ணோம்? பிளஸ் இது QNS. ஸோ நெக்ஸ்ட் QS வேணும் சார் அப்படின்னா என்ன பண்ணோம்? பிளஸ் காமா Gamma D. QS இஸ் ஈக்குவல் டு இது எல்லாமே இதோட சேர்த்து காமா டியை நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதே ப்ரொசீஜர் எல்லா ஃபவுண்டேஷனுக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிப் ஃபூட்டிங்க்கு, சரியா? சர்க்குலர் ஃபூட்டிங்க்கு ஃபார்முலா என்னன்னா 1.3 CNC பிளஸ் Gamma NQ NQ plus 1.0.05. N gamma. This is for circular footing. For square footing, 0.4. 1.3 CNC plus gamma D NQ plus 0.4 B gamma N gamma. கரெக்டா? Yes, So sir. இப்ப இதுல QNU வேணும்னா என்ன பண்ணோம்? மைனஸ் காமா டி. QNS வேணும்னா டிவைட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. QS னா பிளஸ் Plus gamma D. Sir, So, rectangular. சொல்லுங்க இன்னொரு வாட்டி. Rectangular footing, sir. Rectangular footing. Now for rectangular footing, QU is given by CNC into 1 plus 0.5 0.5. Gamma B by L D by D. Sorry. plus gamma D NQ plus 0.5 B gamma N gamma 1 minus 0.2 B by L. இது நீங்க கரெக்டா செக் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஸ்கொயர் ஃபுட்டிங்னா என்ன? லென்த் பிரெத் ஈக்குவல். கரெக்டா? வாட் இஸ் ஸ்கொயர் ஃபுட்டிங்? ரெக்டாங்கிள்ல லென்த் பிரெத் ஈக்குவல்னா அதான ஸ்கொயர். சொல்லுங்கப்பா. Yes, sir. அப்ப L to B ஈக்குவல் அப்படின்னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்ப 1.3 CNC பிளஸ் காமா டி NQ Plus இது வந்து 0.8 into 0.5 0.8 into, yes, sir, 0.4. B gamma N gamma. ஸ்கொயர் ஃபுட்டிங்கான கண்டிஷன் வந்துருச்சா? Yes, sir. So check பண்ணிக்கலாம். Okay, so this is the expression for rectangular. Is it clear? Yes, sir. Next போலாமா? Hold on, sir. listen here. So next வந்து பாத்தீங்கன்னா for pure cohesive soil. Okay, so next is for pure cohesive soil. Okay, so for pure cohesive soil, the value of NC is given by 5.7, NQ வந்து 1, N gamma 0. சரியா? So எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னா இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. பேசிக் ஈக்குவேஷன்ல CNC plus gamma D NQ plus 0.5 B gamma N gamma ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. So N gamma ஓட வேல்யூ 0, NQ ஓட வேல்யூ 1, NC ஓட வேல்யூ என்ன? 5.7. Okay, is it clear? So இது வந்து பியூர் cohesive soilக்கு டெர்சாய் வந்து கண்டுபிடிச்சது. ஓகே, டெர்சாய் கண்டுபிடிச்சது. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. So what is the equation? QU is equal to 5.7C plus Gamma D. gamma D. 5.7C plus gamma D. QNU, what is QNU? 5.7C plus gamma D minus gamma D. So அப்ப net ultimate bearing capacity வந்து ஃபூட்டிங்கோட ஃபவுண்டேஷனை பொறுத்து கிடையாது. கரெக்டா? ஈக்குவேஷன் பாருங்க. ஈக்குவேஷன்ல எங்கயாவது DB ஏதாவது இருக்கா? DB ஏதாவது இருக்காப்பா? கிடையாதுல்ல. டைமென்ஷன் இருக்கா? சோ அப்ப cohesive soilக்கு net ultimate bearing capacity எது பொறுத்து கிடையாது? சைஸ் ஆஃப் ஃபவுண்டேஷனை பொறுத்து கிடையாது. Yes, sir. Okay. So அப்ப QNS என்ன? What is QNS? 5.7C by Factor of safety. Safety. So is it clear? So important. Yes, sir. Yes, sir. So next condition போலாம்.
இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாம். இப்போ அடுத்த கண்டிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சரி இந்த ஈக்குவேஷன் எல்லாமே டெர்சாகி வந்து என்ன ஃபெயில் இருக்குன்னு சொன்ன அசம்ஷன்ல இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஜெனரல் ஃபெயிலியர். ஜெனரல் ஷியர் ஃபெயிலியர் மட்டும் தான் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஜெனரல் ஷியர் ஃபெயிலியர். பட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லோக்கல் ஷியர் ஃபெயிலியருக்கு இது யூஸ் பண்ணலாம், ஒரு சில கரெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும். சரி, என்ன கரெக்ஷன் சார் அப்படின்னா, மாடிஃபைட் கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணணும் 2/3 ஆஃப் சி. ஓகே, ஸோ அதே மாதிரி மாடிஃபைடு இது யூஸ் பண்ணணும், தட் இஸ் 2/3 ஆஃப் tan phi. ஸோ இந்த NC 5m. ஓகே, ஸோ இந்த NC dash NQ dash N gamma dashலாம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இந்த 5m பேஸ் பண்ணியிருக்கு. ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ அந்த கரெக்ஷன் ரெண்டும் நீங்க அப்ளை பண்ணிட்டு டைரக்டா அந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். எப்ப திஸ் கரெக்ஷன் இஸ் ஃபார் என்ன ஃபெயிலியர்? லோக்கல் ஷேர் ஃபெயிலியர். யா, லோக்கல் ஷியர் ஃபெயிலியருக்கு இந்த கரெக்ஷன் யூஸ் பண்ணணும். ஓகே, தட்ஸ் இட். இப்போ நெக்ஸ்ட் போலாம். இப்போ எஃபெக்ட் ஆஃப் வாட்டர் டேபிள் ஆன் பேரிங் கெப்பாசிட்டி. ஸோ இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது, சரியா? ஸோ இப்போ இதான் வந்து ஃபவுண்டேஷன் வச்சுக்கலாம். கேட் ஏஸ் கொஸ்டின்லாம் சால்வ் பண்றீங்களாப்பா? சால்வ் பண்ணலாம் யூஸே இல்லை. அது சால்விங் எல்லா டாபிக்லயும் சால்வ் பண்றீங்களா அனிதா? கோயிங் ஆன் சார். எல்லாத்தையும் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுங்க. புரியுதா? சால்வ் பண்ண புரியுதா? சில கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாத மாதிரி இருக்கு சார். ஆனா திரும்ப அதை நம்ம கான்செப்ட் வச்சு பார்த்தா புரியுது சார். சிலது மட்டும் டஃப் லெவல் கொஞ்சம் இருக்கு சார். மேக்ஸிமம் சால்வ் பண்ண முடியுதா? எஸ் சார். கேட் தான் சார் கொஞ்சம் டஃப்பா இருக்கு. ஐஎஸ் எல்லாம் பாக்குற மாதிரி தான் சார் இருக்கு. கேட் தான் முக்கியமா உங்களுக்கு கான்செப்ட் நல்லா புரியும். அதுதான் சார் சொல்லுங்க. அதுதான் சார் சீக்கிரமா புரிய மாட்டேங்குது. ஐஎஸ் கூட புரியுது சார். கான்செப்ட்ஸ்ல இருக்கும் எல்லா क्वेश्चनம் கேட் எல்லாமே. ஒண்ணு ஒவ்வொரு ட்ரிக் வச்சிருப்பாங்க போல சார். அது பிக் பண்றதுக்குள்ள உயிர் போயிட்டு இருந்தது சார். ஆமா, நல்ல புரிதல் வேணும். சரி, ரைட். So let us assume foundation is like this. Foundation இந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வாட்டர் டேபிள் வந்து கிரவுண்ட் லெவல்ல இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஈக்குவேஷன்ல காமா இருக்கு எல்லா இடத்துலயும் என்ன பண்ணிடணும், காமா டேஷ் DNQ பிளஸ் 0.5 B காமா டேஷ் N காமா. ஏன்னா டெப்த் எஃபெக்டும் சப்மர்ஜ் ஆயிருக்கு, பிரெத் எஃபெக்டும் சப்மர்ஜ் ஆயிருக்கு. கரெக்டா? இது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா பிரெத் எஃபெக்ட். ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா டெப்த் எஃபெக்ட். இப்ப டெப்த் எஃபெக்ட் பிரெத் எஃபெக்ட் ரெண்டுமே வந்து வாட்டர் டேபிள் கீழே இருக்கா? சொல்லுங்கப்பா. எஸ் சார். அப்ப ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணணும், சப்மர்ஜ்டு போடணும். புரியுதா? டெப்த் as well as for breadth. Are you getting my point? எஸ் சார். சப்மர்ஜ் ஆயிருக்கு. இப்ப அடுத்த கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் டேபிள் இஸ் above the base of the footing. ஓகே, சோ ஒருவேளை இந்த இடத்துல இருக்கு சார். இப்ப நெக்ஸ்ட் கேஸ் போலாம். ஒருவேளை வாட்டர் டேபிள் வந்து இந்த இடத்துல இருக்கு, கரெக்டா? பேஸ் ஆஃப் ஃபூட்டிங். ஓகே, சோ இப்ப வந்து எது சப்மர்ஜ் ஆயிருக்கு, எது சப்மர்ஜ் ஆகல? பி சப்மர்ஜ் ஆகுது, டி ஆகல. எந்த எஃபெக்ட் காமா டேஷ் போடணும்? CNC பிளஸ் எதுக்கு காமா டேஷ் வரும்? பிக்கு மட்டும் வரும். So gamma DNQ 0.5 B gamma dash N gamma. கரெக்டா? எஸ் சார். This is next case. So அடுத்த கேஸ் பார்க்கலாம். So ஒருவேளை வாட்டர் டேபிள் வந்து B ல இருக்கு, இல்ல அதுக்கு கீழே இருக்கு. சரியா? B ல இருந்தாலும் சரி, இல்ல அது கீழே இருந்தாலும் சரி, no effect on, no effect of water table is
required. புரியுதா? For example, இந்த breadth of the footing 2 மீட்டர்னு வச்சுக்கலாம். கொஸ்டின்ல வந்து water table is at 2 meter below the base of footing. Okay. So below the base of the footing அப்படின்னா so 2 மீட்டர் கீழே அப்படின்னா இங்க இருந்து 2 மீட்டர் கீழே. சோ அப்ப வாட் இஸ் வாட்டர் டேபிள் கரெக்ஷன்? ஏதாவது கரெக்ஷன் தேவையானா கிடையாது. கரெக்டா? நான் சொல்றது புரியுதா? எஸ் சார். போடலாம். ஓகே. சோ இப்படியும் போடலாம், அப்படி இல்ல கரெக்ஷன் ஃபேக்டர் வச்சும் போடலாம். ஓகே, கரெக்ஷன் ஃபேக்டர் காட்டுறேன். கரெக்ஷன் ஃபேக்டர் கேட்பாங்க, சோ அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, சோ நவ லெட் அஸ் see how to calculate using correction factor. Okay, listen here. இப்போ correction factor போலாமா? Let us move to the next concept. That is water table correction factor. போலாம் சார். So Q is given by CNC plus gamma D NQ into RW1 plus 0.5 D gamma N gamma into RW2. Okay. The value of RW1 is given by 0.5 into 1 plus ZW1 by D. So RW2 வந்து பாத்தீங்க அப்படின்னா 0.5 into 1 plus ZW2 by B. ZW2 by B. Okay. So இப்போ ZW1ன்றது எங்க இருக்கும் அப்படின்றத காட்டுறேன். The ground level, the depth, the breadth. So ZW1ன்றது இதான் ZW1. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதான் ZW2. So ZW1 தான் புரியுதா? கிரவுண்ட் சர்ஃபேஸ் கீழே இது this is ZW1, this is ZW2. புரியுதாப்பா? ரெஸ்பாண்ட். கிளியர் சார். யா. சோ இத வச்சு நீங்க என்ன பண்ணனும்? இத சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்ஷன் ஃபேக்டர் கிடைக்கும். இந்த கரெக்ஷன் ஃபேக்டரை டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சரி, கிளியர்? சோ இதோட டெர்சாகி தியரி முடிஞ்சது. ஓகே, பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறீங்களா? எஸ் சார். எஸ் சார். Please take down the points. Can you see the next point? Point தெரியுதாப்பா? Take down. Once copy, copy பண்ணிட்டீங்களாப்பா? Last point, sir. Completed, sir. Completed. Completed. இது complete பண்ணமா? இது எழுதிட்டீங்களாப்பா? These points. Yes, sir. Please take down. Composite raft எழுதிட்டீங்களா? சார் அந்த படத்துக்கு கீழே 2 பாயிண்ட் தானே? கீழே எழுதுங்க. Composite raft எழுதணும். Students, have you copied? Next போலாமா? Sir, அந்த screen மட்டும் இது பண்ணுங்க sir. ஸ்கிரீன் தெரியலையா? அந்த இப்போ ஓகே. காம்பன்சேட்டுக்கு முன்னாடி ஓகேவா? Okay, sir. Completed, sir. Okay, I'll post the next point. Copy பண்ணிட்டீங்களாமா? Completed, sir. Sir, LSF la last point, sir. Occurs in medium. Completed, sir. Finished, sir. எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணவா? நெக்ஸ்ட் பாயிண்ட். Yes, sir. எஸ் சார். So I'll post the next point. Can you see the next point? Yes, sir. Next page, sir. Next page, sir. Next page, sir. Completed, sir. Everyone completed? Yes, sir. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். Next page, sir. நெக்ஸ்ட் சார்.
Next page, sir. Completed, sir. Completed, sir. எல்லாம் முடிச்சிட்டீங்களாமா? Yes, sir. Next page, sir. Completed, sir. Next page, sir. Yes. Okay, I'll stop here. So, our next class வந்து we'll have on Sunday. ஓகேவா? Sunday வச்சுக்கலாமா? Yes, sir. Okay, sir. Sunday Thursday, Friday இருக்காது இல்லைங்க sir? என்னம்மா? Thursday, Friday இருக்காதுங்க தானே sir? Sir, வேண்டாம் Friday வேண்டாம். வச்சா நான் வர மாட்டேன் sir. இல்ல சண்டே அடுத்த சண்டே வச்சுக்கலாம். ஓகே சண்டேல முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே Yes. Okay, sir. Sir, இன்னும் பைல் தானே சார் இருக்கு? பைல் ஃபவுண்டேஷன் மட்டும் தானே சார் இருக்கு? இது ஆல்மோஸ்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். சாயில் எக்ஸ்பிளரேஷன் கொஞ்சம் அது குட்டி தானே சார் சாயில் எக்ஸ்பிரஷன்? ஆமாமா அது சின்னதுதான். சார். ஸோ சண்டே கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே இதுல ப்ராப்ளம்ஸ் இருக்காங்க சார்? என்னம்மா? இதுல ப்ராப்ளம்ஸ் இருக்குதானங்க சார்? கண்டிப்பா இருக்கு. ஓகே சார். அப்ஜெக்டிவ் மாடல் எல்லாமே பார்க்கலாம். சரியா? எஸ் சார். லேட் நோட் டெஸ்ட் வச்சு வரோம். டிஸ்கஸ் ஆன் சண்டே. தேங்க்யூ. தேங்க்யூ சார். Thank you, sir.